எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு டிப்பு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஃபுட் கலர் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாலே நமக்கு ஃபுட் கலர் பண்ணி காமிச்சிருந்தோம் நம்ம சேனலில். பார்க்காதவங்க பார்த்துடுங்க. அது பவுடர்டு ஃபுட் கலர், அதாவது நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை நம்ம வெஜிடபிள்ஸு ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி நான் நிறைய அது டிப்ஸு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான், அதாவது ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி சில் ட்ரேயில் போட்டுருந்தாச்சுன்னா எவ்வளோ நாள் வேணும்னாலும் இருக்கும். ஆனால் இது இன்றைக்கி நான் பண்ணுறது லிக்விட் கலர்ஸு நமக்கு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணதுக்கு அது மாதிரி ஈஸியாக, அதாவது பிளாஸ்டிக் கவரில் ஜிப்லாக் கவரில் போட முடியாது. லிக்விட் ஆனதுனால சின்ன பாட்டில்ஸில் நீங்கள் இது பண்ணி ஸ்டோர் பண்ணணும். அந்த ஒரு டிஃபிகல்ட் தான். நீங்கள் இது பிழிஞ்செடுக்கணும், பாட்டில்ஸில் ஸ்டோர் பண்ணணும், அவ்வளோதான். அது கூட நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடு சொல்லி கொடுக்குறேன். இது நமக்கு நேச்சுரலான கலர் ஆனதுனால இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ட்ரை பவுடரை விடவும் இது ரொம்ப அட்ராக்டிவாக நேச்சுரல் கலராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இது இப்போ கலர்ஸு நீங்கள் நிறைய டிஷ்ஷஸுக்கு யூஸ் பண்ணலாம். கேக்கு, மார்பிள் கேக் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி கூட பிள்ளைங்களுக்கு கலர்ஃபுல்லாக சப்பாத்தி பூரி அப்படின்லாம் பண்ணி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நமக்கு ஸ்வீட் டிஷ்ஷு, ஸ்பைசி டிஷ்ஷஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே ஒரு 5 வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கிறேன். அதாவது பாலக்கீரை, பர்பிள் கேபேஜ், கேரட்டு, பீட்ரூட்டு, இப்படி ஒரு 5 வெஜிடபிள்ஸ் 4 வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கிறேன். ஆனால் கலர் நான் சொல்கிறது ஒரு 6 கலர் நான் அதில் பண்ணி காமிக்கிறேன். எப்படின்னா, நம்ம பர்பிள் கேபேஜில் கொஞ்சம் அதிகமாக கலர் நமக்கு பண்ண போகிறோம். அதாவது அந்த பர்பிள் கலரில் நமக்கு எகெயின் ஒரு ப்ளூ பிங்கும் கூட ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு பர்பிள் கேபேஜ் நான் சின்னதாக எடுத்துருக்கிறேன். இதில் ஹாஃப் கூட எடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துடுங்க. ஹாஃப் போதும்னா ஹாஃபே எடுத்துடுங்க. நான் இப்போ ஹாஃப் தான் எடுக்க போகிறேன். கொஞ்சோண்டு எனக்கு போதும். அதனால் இப்போ நமக்கு கட் பண்ணி இப்போ நான் ஒரு பேனில் போட்டிருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் வைடாக உள்ள பேனில் போட்டாச்சுன்னா நமக்கு ஊற்றுற தண்ணி அதில் கரெக்டாக தண்ணியில் அது ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் போட்டிருக்கேன். இப்படி கட் பண்ணி, அதாவது ஒரு ஹாஃப் கப் தான் தண்ணி ஊற்றுறோம் நமக்கு. அப்போ தண்ணி நம்ம அந்த கேபேஜ் கம்ப்ளீட்டாக அது தண்ணியில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சுன்னா கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியில் அது மூழ்கி இருக்கும். அல்லது கரெக்டாக அது தண்ணி படாது. அதனால தான் இப்படி போடுறேன். இது இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணணும். அதாவது ஒரு 8 to 10 minutes, அதிகம் டைம் குக் பண்ணக்கூடாது. 8 to 10 minutes மட்டும்தான் லோ ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா கூலான பிறகு நீங்கள் இது மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி பிழிஞ்சு எடுக்க வேண்டியதான். பாருங்கள், நான் ஒரு 8 minutes பண்ணியிருந்தேன். கலர் இப்போவுமே வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ இப்போ உங்களுக்கு இதை அரைக்க வேண்டாம், இப்படியே ஊற்றி எடுக்கலாம் அப்படின்னா கூட எடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் கூட அதிகமாக வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை அரைச்சி ஒன்று பிழிச்சு எடுத்துடுங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட அமௌண்ட்டு கிடைக்கும். அல்லது இதே போதும்னா நீங்கள் இப்படி எடுத்தாலே போதும். நீங்கள் இந்த கேபேஜ் அமௌண்ட் அதிகமாக வச்சுருந்தாச்சுன்னா உங்களுக்கு ஜூஸ் அதிகமாக கிடைக்கும். பாருங்கள், நல்ல பர்ஃபெக்டான கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஹாஃப் கப்பு தான் தண்ணி ஊற்றணும். அதிகம் தண்ணி ஊற்றக்கூடாது. அது மாதிரி அரைக்கும்போது கூட தண்ணி அதிகம் ஊற்றி அரைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். பீட்ரூட் ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். பீட்ரூட்டு ரெட் கலர் வர்றதுக்காக நான் அதை கட் பண்ணி இது மாதிரி ஒரு பேனில் போட்டு ஒரு ஹாஃப் கப் தண்ணி தான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு ஒரு 8 to 10 minutes தான், சேம் டைம் தான் நமக்கு இது லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். பீட்ரூட்டு கலர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல. உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸில் நமக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணுவோம். பிள்ளைங்களுக்கு கூட ரொம்ப அட்ராக்டிவான கலராக இருக்கும். அப்போ அதனால் நீங்கள் பீட்ரூட்டு கொஞ்சம் அதிக கலர் ஸ்டோர் பண்ணால் கூட உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அது தீரும், அப்படி இருக்கும். பாருங்கள், குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு 8 minutes தான். அதிக டைம் வச்சாச்சுன்னா அந்த கலர் கொஞ்சம் கருமையான கலராக இருக்கும், டார்க் கலராக இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் வச்சாலே போதும். இப்போ நான் பாலக் எடுத்துருக்கிறேன். பாலக்கில் சம்டைம்ஸ் உங்களுக்கு திக்கான ஸ்டெம் இருக்கும் பின்னால் இது. அப்போ அதை லீஃப் மட்டும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. அந்த ஸ்டெம்மு நீங்கள் பொரியல் பண்ணும்போதாவது எடுத்தாலே போதும். அதில் அதிகமாக கலர் வராது. அதனால தான் இப்படி நான் லீஃப் மட்டுமா எடுத்துருக்கிறேன். இது நமக்கு சின்னதாக கட் பண்ணி பாயில் பண்ண வேண்டியதான். பாருங்கள், நான் கொஞ்சம் தான் அமௌண்ட் எடுத்துருக்கிறேன், அதிகமாக எடுக்கலை. எனக்கு அதாவது க்ரீன் கலர் கொஞ்சம் போதும் அந்த கேக்குக்கு நமக்கு லீஃப் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் நான் இப்போ அது கூட கட் பண்ணி போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 8 to 10 minutes, அவ்வளோதான். அதிக டைம் வைக்கக்கூடாது. 8 to 10 minutes போதும். நமக்கு இனி க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நமக்கு வச்சுட்டு நமக்கு கூலான பிறகு அதை ஒன்று அரைச்சி எடுக்க வேண்டியது, அவ்வளோதான். பாருங்கள், எனக்கு குக் ஆகிட்டது.
காமிக்கிறேன். நல்ல ஆனால் இதில் கலர் இப்போ வரல நல்லா அதிகமாக. நீங்கள் அரைச்சி அதை எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ இவ்வளோ தான் வந்திருக்கு. அதனால் நமக்கு நீங்கள் இது சும்மா ஊற்றி எடுக்க வேண்டாம். அந்த பீட்ரூட்டும் கேபேஜும் சும்மா ஊற்றி எடுத்தது மாதிரி இது எடுக்க வேண்டாம். இது நீங்கள் மிக்ஸி சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டாக வரும். இப்போ க்ரீன் கலர் கூட நீங்கள் டிஷ்ஷஸு கூட யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி கூட நீங்கள் இது பண்ணியாச்சுன்னா பிள்ளைங்களுக்கு க்ரீன் சப்பாத்தின்னு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், ஆரஞ்சு கலருக்காக நான் ஒரு சின்ன கேரட் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துடுங்க. நான் இப்போ ஒரு சின்ன கேரட் எடுத்துருக்கிறேன். இது நமக்கு க்ளீன் பண்ணி ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதை ஸ்லைஸ் பண்ணி நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இது சேம் அந்த 1/2 கப் தண்ணி ஊற்றி ஒரு 8 to 10 மினிட்ஸ் நமக்கு குக் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணணும். லோ ஃப்ளேம் ஆனதுனால க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும், அல்லது தண்ணியெல்லாம் ஃபாஸ்ட்டாக அது வற்றி போடுறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால் பாருங்கள், நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் கலர் வரல, ஆனால் நீங்கள் இது இப்படி நான் சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கும்போது கலர் வரும். இப்போ எல்லாம் நான் அரைச்சி பிழிஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன். நல்ல பர்ஃபெக்டான நேச்சுரலான நம்ம ஆர்கானிக் கலர்ஸ் நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இது இனி நம்ம வீட்டில் ஆர்கானிக் கலர் தான் யூஸ் பண்ணணும். இந்த ரெட் கலர் பாருங்கள், இதுதான் பீட்ரூட் கலர் நமக்கு அதிகமாக பிள்ளைங்களுக்கு, இப்போ மில்க் குடிக்காத பிள்ளைங்க கூட நீங்கள் பீட்ரூட் கலர் ஊற்றி கொடுத்தாச்சுன்னா பிள்ளைங்க ரோஸ் மில்க் அப்படின்னு சொல்லி குடிப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கலர்ஸ் உங்களுக்கு கேக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஹல்வா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் மார்பிள் கேக் மட்டும் இல்லாமல் தோசை, சப்பாத்தி, இட்லி கூட கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைங்களுக்கு விட்டு அது கலர்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா கலர் இட்லி, கலர் தோசை, கலர் சப்பாத்தி, பூரி அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க ஃபுட்டு சாப்பிடாத பிள்ளைங்களும் இந்த கலர்ஃபுல்லான டிஷ்ஷஸ் கொடுக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க. அப்போ நல்ல ஹெல்த்தியானது இது. நமக்கு இது ஜெல் ஃபார்மில் கூட நீங்கள் பண்ணலாம். ஜெல் ஃபார்மில் பண்ணணுன்னா இந்த லிக்யூட்டில் நீங்கள் கொஞ்சம் சுகர் போட்டு இதை எடுத்த பிறகு, அதாவது நீங்கள் இந்த பிழிஞ்சு இந்த ஜூஸ் எடுத்த பிறகு இதில் கொஞ்சம் கூட சுகர் போட்டு கொஞ்சம் டைம் கூட வற்ற வச்சு நீங்கள் எடுத்தாச்சுன்னா அது நல்ல திக்காய் வரும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு சின்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலே போதும். நம்ம ஊர்லெலாம் நல்ல குட்டி பாட்டில்ஸ் கிடைக்கும் ஷாப்புகளில். அது மாதிரி பாட்டில்ஸ் வாங்கி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணால் கூட ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் இப்போ ஜெல் ஃபார்ம் உங்களுக்கு காமிக்காதது. ஜெல் ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஸ்வீட் டிஷ்ஷஸில் தான் பண்ண முடியும். நமக்கு ஸ்பைசி டிஷ்ஷஸ் பண்ணும்போது அது அதாவது அதில் சுகர் யூஸ் பண்ணுறதுனால அது ஜெல் ஃபார்ம் நமக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ சிக்கன் மஞ்சூரியன், பட்டர் சிக்கன், அது காலிஃப்ளவர் அதெல்லாம் பண்ணும்போது கூட, கோபி மஞ்சூரியன், அதுக்கு கூட நமக்கு லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு அதை ஆட் பண்ணலாம். இப்போ இது எடுக்கிறதுக்கு நான் இது மாதிரி நெட்டில் தான் நான் இது அது பிழிஞ்சு எடுத்துருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட நம்ம கோகனட் மில்க் பண்ணும்போது கூட காமிச்சிருது. இது மாதிரி நெட்டு எங்களுக்கு இங்கே பொட்டேட்டோ, ஆனியன் எல்லாம் வாங்கும்போது கிடைக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கும். இது நீங்கள் சிங்கிளாக எடுக்கக்கூடாது. சிங்கிளாக எடுத்தாச்சுன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். அதாவது டபுளாக நீங்கள் போட்டு அது நீங்கள் எடுக்கணும். டபுள் அல்லது ட்ரிபிள் 1-2 லேயர் சேர்த்து எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். சிங்கிளாக எடுத்தாச்சுன்னா நல்லா பர்ஃபெக்டாக வராது. அப்போ அதனால் இதில் நீங்கள் ஊற்றிட்டு அப்படியே கையினாலே பிழிஞ்சு எடுத்தாலே போதும். உங்களுக்கு அந்த ஜூஸு கம்ப்ளீட்டாக வரும். உங்களுக்கு அந்த நெட்டில் போட்டு டீ எரிக்கிற நெட்டில் போட்டு நீங்கள் பண்ணியாச்சுன்னா நிறைய டைம் வரும். இதில்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அது பிழிஞ்சு எடுக்க முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், இதிலே எடுத்துடுங்க. நீங்கள் இப்படி எடுத்தாச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக வரும். அப்போ நீங்கள் ஜெல் ஃபார்மில் ஸ்வீட் டிஷ் மட்டும் பண்ணுறதா இருந்தால் ஜெல் ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கள். அல்லாமல் எல்லா டிஷ்ஷுக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி லிக்விட்டாக மட்டும் வச்சுருந்தாலே போதும். இப்போ இந்த ரெட் கலர் பீட்ரூட் கலர் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு நிறைய டிஷ்ஷஸில் ரெட்டு தான் யூஸ் பண்ணுறது. அதனால் உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு இந்த பர்பிள் கேபேஜ் அதில் கூட நான் இப்போ ஒரு கலர் தான் எடுத்திருந்தேன், பர்பிள் கலர். அது இப்போ 3 பவுலில் ஊற்றிருக்கிறேன். இந்த 3 பவுலில் 2 பவுலில் இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அதாவது ப்ளூ கலரும் பிங்க் கலரும் மாற்ற போகிறேன் நான் இது. அப்போ நம்ம டேஸ்ட் இது நீங்கள் கலர் இந்த வெஜிடபிள் கலர் ஆனதுனால உங்கள் ஃப்ளேவர் டிஷ்ஷஸோட ஃப்ளேவர் அது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதாவது நமக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் பண்ணிட்டு தான் அதிலேருந்து ஜூஸ் எடுக்கிறோம். அதனால் உங்களுக்கு எந்த காரணத்தினாலே அந்த வெஜிடபிள்ஸோட இந்த நம்ம கலர் எடுக்கிற வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவர் உங்கள் டிஷ்ஷில் அது வராது. நீங்கள் அப்படி நினச்சி ஒரி பண்ண வேண்டாம். அது நம்ம நேச்சுரலான கலரு, இது ஃப்ளேவர் மாறவே மாறாது. இது ரொம்ப நல்லா இருக்கும், ஆர்கானிக்காக இருக்கும். அதனால் நீங்கள் இதுதான் பண்ணி இனி பிள்ளைங்களுக்கு கொடுத்துடுங்க. நமக்கு வெளியே இருந்து அது கலர்ஸ் வாங்கும்போது ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் இந்த ஆர்கானிக் கலரை யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு.
இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸும் சோடா பொடியும் தான் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதாவது இந்த பர்பிள் கேபேஜோட ஜூஸில் நான் இப்போ ஒரு பவுல் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஜூஸ் இது எடுக்கிறது கூட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக, அதாவது கலர் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக இருந்தாச்சுன்னா கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ லெமன் ஜூஸ் விட்டு காமிக்கிறேன். ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸே போதும். ஹாஃப் லெமன் அல்லது ஒரு 2 டீஸ்பூன் அப்படி விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த கலர் சேஞ்ச் ஆகுது, பர்பிள் கலராக இருக்குது. நம்ம நேரமாக உள்ள பர்பிள் கலர், பிங்க் கலராக இருக்குது. பாருங்கள், அந்த பர்பிள் அங்கே இருக்குது. இது இப்போ லெமன் ஜூஸ் ஊற்றுனது பிங்க் கலராக இருக்குது. நான் இனி எகெயின் நெக்ஸ்ட்டு ஜார் எடுத்து காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நமக்கு நேரமாக லெமன் ஜூஸ் விட்டோம். இப்போ சோடா பொடி, அதாவது சாதாரண நம்ம ஆப்பம் பண்ணுறப்பெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த சோடா பொடி தான், வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். அது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நமக்கு போட்டாலே போதும். பாருங்கள், இது ப்ளூ கலராக இருக்கும். பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆகிட்டது, ப்ளூ கலராக இருக்குது. அப்போ நம்ம இந்த பர்பிள் கேபேஜோட ஜூஸு இப்போ 3 கலர் எடுத்துருக்குறோம். பர்பிள், ப்ளூ, பிங்க் 3 கலரும் எடுத்துருக்குறோம் நமக்கு. இது நான் உங்களுக்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், அது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம ட்ரை கலர்ஸோடு இது ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், தண்ணி எடுத்துருக்குறேன். நான் இப்போ இதில் ப்ளூ கலர் விட்டு காமிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கலர் விட்டாச்சுன்னா கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் தான் விட்டு காமிக்கிறேன். ப்ளூ கலர் ஆகிட்டது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு நீங்கள் விட்டாலே போதும். நெக்ஸ்ட் கலர் நமக்கு பர்பிள் கலராக இருக்குது. இது நான் ஒன்றும் ஆட் பண்ணாமல் நேச்சுரலான நம்ம பர்பிள் கேபேஜோட கலர், அதனால தான் அப்படி இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் காமிக்கிறேன். நான் இப்போ கொஞ்சம் தான் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் லைட்டாக விடுறேன். பிங்க் ஆகிட்டது. நெக்ஸ்ட் கலர் காமிக்கிறேன். இனி பிங்க் கலர் கூட நீங்கள் கொஞ்சம் எல்லோ, அதாவது மஞ்சள் பொடி கூட கொஞ்சோண்டு ஆட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். இப்போ இது நம்ம கேரட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ஆரஞ்சு கலர். நீங்கள் ஜூஸில் எல்லாம் பிள்ளைங்களுக்கு ஊற்றுறதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஜூஸ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அப்போ இது க்ரீன் கலர், நம்ம பாலுக்கு தான். உங்களுக்கு லைட் கலர் போதும்னா லைட்டாக விடுங்க, டார்க் கலர் வேணும்னா டார்க்காக விடுங்க. நம்ம பீட்ரூட்டு நல்ல ரெட்டிஷாக வந்திருக்கு பாருங்கள். அப்போ நம்ம பர்ஃபெக்டான இந்த கலர்ஸ் எல்லோரும் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இனி ஆர்கானிக் கலர் மட்டும் நமக்கு எல்லோரும் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.